ஆ வேற ஒண்ணும் கொஞ்சம் வணக்கம், வணக்கம். வணக்கம், வணக்கம் ஐயா. ம். அப்புறம் பழைய மாணவர் இப்ப வந்துட்டு போனாரு. ம். அவர் நீர்வர்த்தம் செஞ்சவர். இப்போ ஒரு வீடியோ போட்டிருந்தீங்களா அந்த வீடியோ? ஆ அவங்களாம் அரசியல்வாதிகள். ஆனா இருந்தாலும் அவங்களுக்கு உண்மை புரியுது. 30 ஆண்டு நண்பர். 4 நூற்றாண்டுக்கு மேல. நாங்கலாம் அந்த தாய்மொழி கல்வி வேண்டும்ங்கிறதுக்காக அந்த காலத்துல 90, 95ல பண்ணவங்க. இது வேற. ஆனால் அப்புறம் தான் தெரியுது, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டோம். அதெல்லாம் வந்து தாய்மொழி கல்விக்காக நாங்க போராடினோம். அது கடைசியில ஆரோக்கியத்துக்கான கல்வி என்னன்னு நமக்கு தெரியாம போச்சு. அப்புறம் திருப்பி பார்த்தா அது மதிப்பெண் கல்வி முறைக்கு தான் போகுது. அது வெள்ளைக்காரனோட கல்வி முறைய தான் நம்ம பின்பற்றுறோம். நம்ம வந்து செய்முறை கல்வி இல்லாம போச்சு. அப்புறம் தான் தெரிஞ்சது இது தப்புன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டோம். அதனால செய்முறை கல்வி இல்லாத காரணத்தினால நம்ம நோய் எதிர்க்க தெரியல. இப்ப அவங்க இதுக்கு அவரு அசைவ உணவு பழக்கத்துல இருக்கிறவர் தான். அப்புறம் அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லைன்னு சொல்லி, அவருக்கு நான் ஒரு 100 நாள் பயிற்சி குடுத்து 65 கிலோவிலிருந்து 55 கிலோ கொண்டு வந்தேன். ஆமா. ஒரு ஓகே. முக்கியமான நபர் அவரு. கோபியில ஒரு முக்கியமான நபர். அ 25, 30 ஆண்டு பழக்கம். அப்புறம் இந்த நீர் மருத்துவத்த வந்து அவரு படிச்சுட்டு தான் இருக்காரு. எல்லாமே தெரியும். கிட்டத்தட்ட இந்த 20 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு 20 வருஷம் முன்னாடி இத அறிமுகப்படுத்தினேன். இருந்தாலும் இவங்க அரசியல்வாதி அவ்வளோ சீக்கிரம் பல்வேறு சூழல் காரணம் காரணமா அவங்க அந்த கத்துக்கிறதுக்கு முரண்பாடு இருக்கும். எவ்வளவோ முரண்பாடு அரசியல்வாதிகள்னா சாதாரண விஷயம். ஆனா அறிவியல் ரீதியா பேசினா தான் அவங்க புரியும். இயற்கை பரிணாம அறிவியல் என்பது வேறு. இப்ப பரிணாம அறிவியல்ல 2 பிரச்சனை இருக்குது. பரிணாம அறிவியல்ல மனம்னு ஒரு பிரச்சனை இருக்குது. வெறும் பகுத்தறிவு மட்டும் இருந்தா பரவால்ல. மனம் இருக்கிறனால தான் வந்து எல்லாத்துக்கும் அந்த மனம் மாறுறதில்ல. அதாவது பகுத்தறிவுவாதிக்குள்ளே மனம் இருக்குது. ஆனா அவன் ஒத்துக்கிறது இல்ல. பகுத்தறிவுவாதின்னு சொல்றாங்க இல்லையா? அவங்க பகுத்தறிவுவாதிகள் வாய் ருசியும் தாண்ட மாட்டாங்க. புலன்களையும் தாண்ட மாட்டாங்க. பகுத்தறிவும் பயன்படுத்த மாட்டாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச குருட்டு சிந்தனை தான் உங்களுக்கு. என்னது ஒரு மூடத்தன சிந்தனை தான் இருக்கு. மூடத்தனமான சிந்தனை. உடம்பை பற்றிய மூடத்தனமான சிந்தனை. உடம்பை பற்றிய மூடத்தனமான அறிவு. அங்கதான். உணவை அதாவது உடம்பை பற்றிய மூடத்தனமான சிந்தனை வந்து 100 பேத்துக்கும் இருக்கு. உடம்பு அப்படின்னா என்ன நினைக்கிறேன், உடம்பு அப்படின்னா என்னன்னு, உடம்புனா என்ன அப்படின்னு இவனுக்கு ஒண்ணுமே உடம்புனா என்ன? அது எப்படி தொடங்குது? எப்படி முடியுது? ஆனா எல்லாத்துக்கும் பொதுவான மரணம் வருது இல்லையா? பொதுவான மரணம், பொதுவான நோய். இதெல்லாம் எதுக்குறது இல்லையே. அது எப்படி நோய் எதிர்க்க தெரிய மாட்டேங்குதே. எல்லாத்தையும் எதிர்க்கிறீங்க. ஒத்துக்கலைன்னா எதிர்க்கிறீங்களா? அப்புறம் நோயை எதிர்க்க தெரியணும்ல. அதுதான் இயற்கையின் சூழ்ச்சி. ஆமா. அவங்கள புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு கூட அத மறுபடியும் நம்மள எச்சரிக்கிற மாரி இந்த சின்ன சின்ன நோய்களா வருது. இத பத்தி கவலையப்பட தேவையில்ல. இத பத்தி இவங்க இப்ப கூட நெறைய காணொளி வருது. இந்தியால பரவிடுது, இந்தியால பரவிடுது. என்னடா சாப்பிடுறதுன்னு கேட்டா அது பதில் சொல்ல மாட்டாங்க அதுல. ம். விலகி இருங்கள் சொல்ல என்ன விலகி இருக்கு? விலகி இருக்கு ரைட்டு. விலக்கி இருங்கள். அதாவது குடலை கடிது உயிரை வளர் அப்படிங்கிற அறிவு இல்லாத காரணத்தினால தான் அந்த இவங்க அது அச்சப்படுறாங்க. நமக்கு அச்சமே தேவையில்லையே. ஐரோப்பிய நாட்டோட ஆசிய நாடுகளுக்கு பரவிட்டு இருக்கு. இது அப்படியே போகும். ஆனா இது வந்து அழிக்கவே முடியாது. இது வந்து பல கோடி ஆண்டாக மனிதன் தோன்றுவதற்கு முன்பாகவே கிருமிகள் தோன்றிவிட்டன. இந்த புத்தகத்தில் எழுதியிருக்காரு. இந்த பரிணாம வளர்ச்சி அடிப்படையில் பார்த்தா ஏறத்தாழ 50 ஒரு 60 கோடி ஆண்டுக்கு முன்னாடியே அது வாழையடி வாழையாக உள்ள பூந்து எப்ப ரத்தம் கெட்டு போகுது அப்படி மேல் எழும்புதுன்னு சொல்லணும். சொல்ல மாட்டாங்க. சொல்லக்கூடாது அவங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த அறிவு இல்லை. சாராய குடிகாரனுக்கு எப்படி அறிவு வேலை செய்யாதோ, சாராய குடிகாரனுக்கு அந்த சாராயத்தின் மேல மூட நம்பிக்கை இருக்கிற மாதிரி உணவு குடிகாரன் என்ன குடிகாரன்? உணவே திங்கிற குடிகாரன். இவன் ஒரு குடிகாரன் தான்.
அவன் குடிச்சா குடிகாரங்கிறீங்க, இப்ப தின்ன குண்டோதரனுங்கிறீங்க. அவ்வளவுதான். அவன் குடிகாரன், இவன் குண்டோதரன். அவ்வளவுதான். யார் பாருவான் வயிறு பாரு எப்படி இருக்குது பாருங்க. வயிறே குண்டோதரன் மாதிரி இருந்தா அப்புறம் எப்படி இருக்கும்? அப்புறம் அவனுக்கு எப்படி ஆரோக்கியம் வரும்? மூஞ்சியே பாருங்க. அந்த வயிறு கெட்டு போனா மூஞ்சியும் கெட்டு போயிரும். வயிறு கெட்டு போனா வயிறு கெட்டு போனா மூஞ்சியும் கெட்டு போயிருங்க ஐயா. முகமும் கெட்டு போயிரும். முகம் மாறிக்கும் அப்போ. மூஞ்சி வந்து சுத்தமா மாறும். அப்ப பெருங்குடலை சுத்தம் செய்வதற்கான பயிற்சி முறை என்னன்னு தெரியாது. அதனாலதான் தெரியாது. அதனாலதான் இவங்க வந்து பயப்படுறாங்க. என்னன்னே தெரியுமா? அதாவது உணவு பழக்கம் தான் காரணம்னு சொல்றது. உணவு பழக்கம் தான் காரணம். 2வது அதை தாண்டி வயிற்றுல சுரக்கிற ஜீரண நீர் தான் காரணம்னு சொல்ல தெரியாததுனாலதான் மாட்டிக்கிறேன். ஐயா நேத்து நம்ம ஆ, டிஸ்கஷனுக்கு அப்புறம் அந்த சத்தம் தவத்தை பத்தி கேட்கல. இல்ல நம்ம அந்த மறுதிருப்பு அந்த தவத்தை பத்தின திருக்குறளை மறுதிருப்பு படிச்சு பார்த்தேன். எந்த திருக்குறள் தெரியல. ஆ, அதுல வந்து கரெக்டா நம்பர் ஞாபகம் இல்ல. ஆ, தவம் செய்யாட்டினா நம்மளோட உடம்புல இருக்க 5 பஞ்சபூதங்களே நம்மளை பார்த்து சிரிக்கும்னு எழுதியிருக்காரு. பூதங்கள் 5 நகம். தவங்கிறது வந்து இந்த நீர்ப்பயிற்சி தான் இல்லையா? பூதங்கள் 5 நகம். அதாவது பூதங்கள் 5 நகம் சொல்ற அதுதானே? ஆமாங்க, கரெக்ட். இருக்கு ஒரு நிமிஷம் இருங்க. பூதங்கள் 5 நகம். கரெக்டுங்க. இப்ப ஹெட்போன் இப்ப வேலை செய்யுது. அப்படியே குறைஞ்சிருச்சு. அது இல்ல என் பக்கமே சவுண்டா இருக்கு. நம்ம நடந்து வந்துட்டு இருக்கேன். நான் பேசுறது எவ்வளவு சத்தமா இருக்கா? இப்ப கிளியரா கேக்குது. அதாவது வஞ்சக மனத்தான் படித்தொழுக்கம். வஞ்சக மனத்தான் படித்தொழுக்கம். வஞ்சக மத்தான் படித்தொழுக்கம் பூதங்கள் 5 நகம்னு எழுதியிருப்பாரு. அது வந்து கயமை திருட்டுத்தனம் சொல்றோம் இல்லையா? அதுல வருது. கயமை திருட்டுத்தனத்துல அது வரும். அதாவது எப்படின்னா இந்த திருடர்கள் சொல்றோம் இல்லையா? காவி திருடர்கள். என்னது? கசாய திருடர்கள். என்ன திருடர்கள்? கசாய போலிச்சாமியார்கள். அதான் அது. நம்ம எல்லாரும் அதாவது நம்ம வந்து தூயவன் காட்டிட்டு ஏமாத்தி வேலை பண்றது. பேரு தூயவன். பேரு ஆனா நடக்கிறது பூரா தப்பா. வள்ளுவர் எழுதுவாரு, கடுமையா எழுதுவாரு. துறவு, கல்லாமை, துறவு, தீய ஒழுக்கம். அது பேர் தீய ஒழுக்கம்னா பேரு. தீய ஒழுக்கம் தனியா ஒண்ணு இருக்குது. கூடா நட்புன்னு ஒண்ணு இருக்கும். அதுலயும் இருக்கும் கூடா நட்பு. இப்படி எல்லாம் இருக்கும். கூடா நட்புல கூட வரும் எல்லாம். ஆக நம்ம விஷயத்துக்கு வருவோம். இப்போ அங்க எப்படி இருக்குது? சளி தொற்று நோய் எப்படி இருக்குது அங்க ஸ்வீடன்ல? பெருசா தெரியலைங்க. இப்பதான் இப்ப கொஞ்சம் ஆரம்பிச்சிருக்குது. இது என்ன பெருசா பயங்கரமா இல்லைங்கிறான். இறைச்சி சாப்பிட்றவனுக்கு மாத்திருங்க. இறைச்சி சாப்பிட்றவனுக்கு இல்ல, இறைச்சி சாப்பிட்றவனுக்கு எதிர்பார்ப்புல இருக்காது. அதான் விஷயமே. இந்த நோய் வருது போகுது, இதுதான் பல கோடி ஆண்டு இருந்துட்டு தான் இருக்குது. இது ஒழிக்கவும் முடியாது. வேற உருவம் மாறி பாருங்க, வேற உருவம் மாறிடுதுங்கிறான். ஏன்னா இயற்கை வந்து இந்த மனிதனுடைய குற்றத்தை அடக்குவதற்காக, மனிதனுடைய நோயை உண்டாக்குவதற்காக தான் இயற்கை தான் உண்டாக்கி இருக்குது. உண்டாக்கி எல்லா அரசத்திலும் பூல ஏன் மனிதன் கூட உறவு வைக்குது? அது ஏன் மனிதனை தேடணும்? அது விலங்கை தேடிட்டு போக வேண்டியது. ஏன் மனிதனை தேடணும்? விலங்குகளுக்கு இந்த நோயெல்லாம் வர்றது இல்லையே. விலங்குகளே கிடையாது இல்லையே. ஏன் மனிதன் மட்டும் வேட்டையாடணும்? எந்த குருவி பயப்படுதா? எந்த மாடு பயப்படுதா? எந்த யானை பயப்படுதா? கேட்டா அது அங்க ஒன்று இருக்குல்ல. திக்காலு கொண்டு பறவை வந்து கூட்டமா இருக்கு. திக்காலு கொண்டு இருக்குது. அது தனித்தனி கூட்டு இருக்கு, தனித்தனியா இருக்குது. நாம தான் கேட்டா நம்ம அதை 100 பேர் 50 பேர் இருக்கிறோம். எங்கடா 100 பேர் 50 பேர் இருக்காங்க? எங்க யாரை பேசுறோம், யாரை சந்திக்கிறோம்? எல்லாமே தப்பு கணக்கு தாங்க. ஏன் தப்பு கணக்குன்னா இயற்கை வந்து யாரு மூலமா தெரிவிக்கணுமோ அவங்க மூலம் தான் தெரிவிக்கணும். அதான் விஷயமே. இப்ப திருவள்ளுவர் தான் எழுதோன்னு இருக்குது, அவர் தான் எழுதுவாரு. அர்னால்டு தான் வந்து கண்டுபிடிப்பாருன்னு அவர் தான் கண்டுபிடிப்பாரு.
அப்புறம் அறுவை சிகிச்சை ஒருத்தன் கண்டுபிடிச்சானா அவன் தான் கண்டுபிடி, இப்படித்தான் அவன் கண்டுபிடிச்சு அவன் சொல்லணும். வைத்தியகாரன் என்பது வேறு, வைத்தியர் என்பது வேறு, கண்டுபிடிப்பாளர் என்பது வேறு. வைத்தியர் என்பது வேறுங்கய்யா. வைத்தியர் என்பது ம். வேற. ஆமா. கண்டுபிடிப்பாளர் என்பது வேற. கண்டுபிடிப்பாளர் குறைவா தான் இருப்பாங்க. கண்டுபிடிப்பாளர் ரொம்ப குறைவா இருப்பான். 10 லட்சத்துல கோடியில 2 பேர் தான் கண்டுபிடிப்பாளர் இருப்பான். ம். ஒரு அம்மா பேசுது, நெய் நிறைய தின்னுங்கன்னு சொல்லுது. அப்புறம் என்ன பண்றது? பார்த்தேன் இப்போ, நெய் நிறைய ம். தின்னுங்க, நெய் நிறைய தின்னா நல்லதுங்குது. இப்ப என்ன சொல்றது அந்த அந்த அம்மாவை? கொழுப்பு திங்க சொல்லுது. அப்ப அந்த அம்மாவுக்கு என்ன அறிவு இருக்கும்? முதல்ல நிரூபிக்கணுங்க. அதாவது கொழுப்பு சாப்பிட்டு நிரூபிக்கணும். கொழுப்பு சாப்பிட்டு நிரூபிக்கணும். நீ போய் சயின்டிபிக்கா நிரூபிக்கணும் இல்லையா? கட்டுரை எழுது, சயின்டிபிக்கா நிரூபு. நான் கொழுப்பு தின்னு மட்டும் எனக்கு ஆரோக்கியம் நிறுவேன். அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. அதுதான் வாயில வந்ததெல்லாம் பேசுறது. கேட்டா இயற்கை உணவுன்னு பேசுறது. என்னது இயற்கை உணவுல எங்க வந்தது? கொழுப்பு எங்க வந்தது? அதே அந்த மினுமினுப்பு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அதே அந்த 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 நெய் தின்னா மினுமினுப்பு வருமாமா. என்ன மினுமினுப்பு வரும்? நெய் தின்னா மினுமினுப்பு வருமா? அதனாலதான் பால் குடிக்கிறவன் ஐயனுக்கெல்லாம் நிறைய கொழுப்பு திங்கிறான். பூரா சளிப்பிண்டம்டா. சளிப்பிண்டம் நோய் பிண்டம். அது மினுமினுப்பா இருந்தா என்ன அர்த்தம்? கெட்டு போன உடம்புன்னு அர்த்தம். பார்த்தேன், என்னடா கருமம் முடிச்சதா சளி இருக்குது. சளி ஐயருக்கே சளி ஏறிக்கிச்சுன்னா மினுமினுப்பு வந்துடும். ஆமா, ஐயருக்கே சளி ஏறிக்கிச்சுன்னா மினுமினுப்பு தானாக வந்துடுயா. அந்த அந்த அம்மா சொல்லுது, என்ன பார்த்தேன், கோயில் பூசாரி நல்லா நெய் திங்கிறாங்கன்னா, நெய் திங்கறனால ஆரோக்கியமா இருக்கானம்மா. அறிவு கட்ட முண்டம். இப்படியே அந்த அம்மா பேசுது. இந்த மாதிரி எல்லாம் அப்புறம் இவங்க ஆமா அவன் நிரூபிச்சிருக்கானா நெய் திங்க? அப்படி பார்த்தா அவனுக்கு தான் எல்லா நோயும் இருக்கு. அவன் நிரூபிச்சிருக்கு, கொழுப்பு திங்கறனால எனக்கு ஆரோக்கியம். அவன் என்ன நிரூபி, ரத்தத்தை செக் பண்ணி பார்த்தா தெரியும் அவனுக்கு அவ்வளவு உடம்பு கெட்டு கிடக்குன்னு தெரியும். உலகத்திலே வந்து கொழுப்பு திங்கிற ஒரே கேடுகட்ட விலங்கு மனிதன் தான். காரணம் அந்த மயக்கத்தை உண்டாக்கிடுதுங்க ஐயா. மயக்கத்தை செரிமானமும் ஆகாது. கேட்ட இளமையா இருக்கலாமா? நெய் தின்னா இளமையா இருக்கலாம்னு சொல்றது அப்புறம் என்ன சொல்றது? அது காரணம் அந்த உணவின் மேல் இருக்கிற மடமை. நம்ம அது ஒன்றும் சொல்ல முடியாது. உணவும் நம்ம பொதுவா சொல்லிட்டோம், உணவின் மேல் இருக்கிற மூட நம்பிக்கை, உணவின் மேல் இருக்கிற எதையும் நிரூபிக்காமே பேசுறது, எதையுமே நிரூபிக்காத பேசலாம். ஆமா. அப்படி பார்த்தீங்கன்னா நேரடியாக நம்ம விவாதத்துக்கு இப்போ 2025 வரப்போகுது. 2025 அக்டோபர் மாசத்துல டிசம்பர் மாசத்துல எப்படி இருந்தா நோபல் பரிசு பத்தி அறிவிப்பாங்க. அதுல பாருங்க, அதை பத்தி அதுலயே ஒண்ணும் வராது. கொழுப்பு சாப்பிட்டா ஆரோக்கியம் வரும்னு இதுவரைக்கும் நிரூபி கொழுப்பு சாப்பிட்டால் கொழுப்போ அது வேற எதுவோ அப்படி யாருமே நிரூபிக்கவே முடியாதுங்க ஐயா. முடியாது. உயிர் என்பது மாறிக்கிட்டே இருக்கான். உயிர் என்பது கொரோனா மாறாம உடம்பு மாறிக்கொண்டே இருக்கிற உயிரினம். இது முடிவடையாத பரிசோதனை. அது யாருக்கும் தெரியாது. இது பரிசோதனை வந்து முடிவடையாத பரிசோதனையாலதான் நாம என்ன பண்ணோம்னா, ஒரு தற்காலிகமா நார்மல் அடுத்தவனுக்கு வாய் அடைக்கணும் இல்லையா? நம்ம குடும்பத்தாருக்கோ அல்லது வந்து மற்ற நண்பர்களுக்கோ குடும்பத்தாருக்கோ மருத்துவருக்கோ அரசாங்கத்துக்கோ இந்த மாதிரி பயிற்சி பண்ணியிருக்கேன். என்னுடைய உன்னுடைய பாடத்திட்டத்தின்படி என்னோட ரத்தம் வந்து நார்மலா இருக்கு. வெள்ளைக்காரன் பாடத்திட்டத்தின்படி என்னுடைய ரத்தம் பாருங்க, நான் பயிற்சி பண்றதுக்கு வெள்ளைக்காரன் பாடத்திட்டத்தின்படி நான் ஆராய்ச்சி பண்ணணும். நான் பயிற்சி பண்ற இந்த பயிற்சியை வந்து வெள்ளைக்காரன் பாடத்திட்டத்தின்படி நான் என்ன பண்ணணும்? ரத்தத்தை சுத்தம் பண்ணணும். அப்ப அவன் ஒத்துக்கிறான். ரைட்டு, நீ என்ன பண்ணாலும் எனக்கு ரத்தம் சுத்தமா இருக்குது, நான் நம்ப ரத்தம் சுத்தமா. அதனாலதான் 180ஆம் பக்கத்துல 180ஆம் பக்கம் முக்கியமான பக்கம். நல்ல வேலை நமக்கு இதெல்லாம் ஆதாரம். நமக்கு இதை விட வேற ஆதாரம் கிடையாது. நமக்கு வந்து விண்வெளித்துறை ஆதாரம் ரொம்ப முக்கியமான ஆதாரம். அது ஒரே ஆதாரம் தான் நம்மகிட்ட இருக்குது. விண்வெளித்துறை ஆதாரம் ஒரே ஆதாரம் தான் இருக்கு நமக்கு. ஏன்னா உணவை விட்டவன் உலகத்துல யாருமே இல்லைங்க, நாம தாங்க ஐயா. நம்ம தான் முதல் இந்தியாவில், நம்ம தான் இந்தியாவில் தமிழ்நாடு, நம்ம தான் 4 பேர். யார் இருக்காங்க உலக உணவு விட்டவன்? யார் இருக்கிறான்? மாவு சத்தை விட்டவன் எவங்க இருக்காங்க? எங்க இருக்காங்க? மாவு சத்தை விட்டவங்க எங்க இருக்காங்க? விரல் விட்டு எண்ணி இருக்கலாம். என்னது சரி, மாவு சத்தை விட்டவன் ஒல்லியத்தான் இருப்பான். ஆனால் அறிவியலா பேசுற எத்தனை பேர் இருக்கிறான்? உணவு பழக்கத்தை விட்டவன் அது கம்மிதாங்க.
உணவு பழக்கத்தை விட்டு இந்தியாவில் இமயமலையில் போனீங்கன்னா ஒரு 10,000 பேர் உட்காந்துருப்பான், யாருன்னே தெரியாது. அவன் பைத்தியக்கார மாதிரி உட்காந்துருப்பான், குகையில் உட்காந்துருப்பான். அறிவியலை பேச தெரியாது. அறிவியல தெரியாது. அங்கதானே மாட்டிக்கிறீங்க. அப்படித்தான் அப்படித்தான் விவேகானந்தர் கூட தன்னுடைய வாழ்க்கை வரலாறுல விவேகானந்தரோட வாழ்க்கை வரலாறுன்னு ஒரு புத்தகம் இருக்காரு. பாத்தீங்கன்னா அவரே போய் உணவு பழக்கத்தை விட்டவரை போய் சந்திக்க போறாரு. ஆனால் அவருக்கு தெரியாதானே, இவருக்கு அது தெரியல. இதுக்கு 2 முறை அங்க தவம் கிடந்திருக்காரு. அவர் வெளியே அவரதுல வர்றதில்லை. உள்ள போனா அப்படி உட்காந்துக்க வேண்டியது. நிலத்துக்கடியில நிலவரை கட்டி, குகைம்பாங்க, நிலவரை கட்டி உட்காந்துருப்பாரு. எப்பாவது வாரத்துக்கு ஒருக்க மேல வருவார், மாச கணக்க வருவாரு. இவரு வந்தா தான் இவர் பார்க்க முடியும். அந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு. என்னப்பான்னு கேட்டிருக்காரு. இதெல்லாம் உனக்கு ஒத்து வருமானு கேட்டிருக்காரு. என்ன சொன்னாருன்னு தெரியல. ஒத்து வருமா, நீ பேசாம உங்க குருநாதர் போய் பாருன்னு துரத்தி விட்டாராம. குருநாதர் பாரு, எதுக்கு இங்க வந்த அப்படின்னு அந்த வரலாறு இருக்கு. அப்ப விவரமும் இவர் சொல்ல தெரியல, இவர் விவரமாவும் கேட்கவும் தெரியல, அவர் விவரமா சொல்லவும் இல்லை. ஆனால் அந்த ஊர் மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, அவர் காற்றில் வாழுகின்ற மனிதர். அதை நம்பித்தான் இவர் போயிருக்காரு. எங்கிட்ட வந்திருந்தா நான் விவரம் சொல்லுவேன்ல. இல்ல, இந்த மாதிரி அறிவியலை அங்க பேச தெரியாதனால ஏற்பட்ட சாபக்கேடு. அதனாலதான் இது உணவு பழக்கத்தை விடுறதுங்கிறது நம்ம தான் அந்த அறிவியல் ரீதியா கொண்டுட்டு வரோம். வெங்கடேசன் தான் கொண்டுட்டு வர்றாரு. அதுதான் உலகத்துக்கு செருப்படியா இருக்கு. ஒண்ணுமே இல்லை இதுல. என்னது ஒன்றுமே இல்லை? ஒன்றுமே இல்லைன்னு சொல்றதுக்கு தான் இவ்வளவு போராட்டம் வேண்டியது இருக்குது. பூச்சியம் அப்படின்னு சொல்லி அதனாலதான் நாம அதை பார்க்க வேண்டியது இருக்குது. ஸ்வீடனுக்கு ஹங்கேரிக்கு எவ்வளவு தூரங்க ஐயா? ஸ்வீடனுக்கு ஹங்கேரிக்கு ஒரு 1 hour flight மொத்தம் ஒரு 500 கிலோமீட்டர் இருக்குமா? எக்ஸாக்டா தெரியல. நான் ஃபிளைட் டைமிங் கம்மி தான். அரை மணி நேரம். 1 மணி நேரம் ஆகுங்க. சரி, அது ஒரு நாளைக்கு கூப்பிட்டு அவங்க சொல்றேன். ஒரு நாளைக்கு அங்க வரப்போறாங்க. என் பொண்ணு அங்க வரப்போறாங்க. அனைமா வரும்போது சொல்றேன். அவங்களே வகுப்புக்கு வர சொல்லியிருக்காங்க. அந்த வகுப்பு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களே இந்த பயிற்சி கொடுத்து அவங்கள கேட்க வைக்கணும். கேட்க வச்சு எல்லாத்துக்கும் புரிய வைக்கணும், விவாதம் பண்ண வைக்கணும். அவங்க தான் நம்ம பண்ணணும். ஆங்கிலத்துல பேச வச்சு அவங்க பயிற்சி கொடுக்கணும். வரணும். அப்படி கேட்டு அவங்க இப்போ ஆங்கிலம் அந்த இது டெஸ்ட் எழுத போறாங்க. அந்த சும்மா அடிப்படை ஆங்கிலம் தேர்வு முறை இருக்கு இல்லையா, அது பண்ண போறாங்க. இன்டர்நேஷனல் எலிஜிபிள் டெஸ்ட்னு ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணிட்டு போறாங்க. அப்ளை பண்ணியாச்சு. ஆமாம், ஐஎல்ஸ் தான் பண்ணியாச்சு. இது ஹங்கேரி பப்ளிக் யூனிவர்சிட்டியில தான் நடக்குது. ஹங்கேரியன் பப்ளிக் யூனிவர்சிட்டி இருக்குல்ல, எட்வர்ட்ஸ் லோனார் தான் மெயின். அதுக்கு தான் வரப்போறாங்க அவங்க. அதுக்கான தேர்வு வர ஜூன் மாதம் நேரடி இன்டர்நெட் மூலமாக இன்டர்வியூ நடக்க போகுது. ஆமாம் ஆமாம். காஸ்மாலஜி முதல்ல காஸ்மாலஜி ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் படிச்சுட்டு அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த செராமிக்கை பற்றி ஆய்வு நடக்குது. செராமிக்கு விண்வெளி மண்வெளிக்கான மின்சார அந்த செராமிக் ஆய்வு. அதுக்கப்புறம் இந்த நீர் மருத்துவத்தை அப்படியே உள்ள கொண்டு அங்கேயே ப்ரூவ் பண்ணலாம், அவங்களுக்கே ப்ரூவ் பண்ணலாம். இதெல்லாம் ஒரு 4-5 ஆண்டு ஆகும். என்ன ஆகுதுன்னு தெரியாது. எப்படியும் 4-5 ஆண்டு ஆயிரும். இதெல்லாம் என்ன நடக்கும், எப்படி நடக்கும் எப்படின்னு சாதாரண விஷயம் இல்லை. ஒரு முயற்சி பண்றேன். அம்பு வெங்கடேசனுடைய கல்வி முறையை எப்படியாவது கொண்டுட்டு வர முயற்சிக்காக அனுப்புறேன். என்ன நடக்குதுன்னு தெரியாது. அவங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கணும். அப்புறம் அதான் சொன்ன அவங்களுக்கெல்லாம் அங்கே படங்கள் இப்போ படப்பயிற்சி என்ன சொல்லியிருக்கேன், நீங்கள் படத்தில் பயிற்சி எடுத்துக்கோ, கரைச்சி காட்டணும். படத்தில் பயிற்சி எடுத்து கரைச்சி காட்டு தெரியும், எல்லாமே உங்களுக்கு தெரியும். படத்தில் பயிற்சி எடுத்து உடம்பு சரி பண்ணி நியூட்ரல் பண்ணி அங்கே இருக்கிற யூரோப்பியன் ஸ்பேஸ் ஸ்டடி சென்டர் வரைக்கும் நம்ம போகணும். யூரோப்பியன் ஸ்பேஸ் ஸ்டடி சென்டர் போய் பேசணும்னா ப்ராஜெக்ட் ஒர்க்காக கொடுக்கணும். இதெல்லாம் ஒரு 4-5 வருஷத்துல செஞ்சு முடிக்கணும். 4-5 வருஷத்துல செஞ்சு முடிக்கணும். ஆமா, அங்க போய் பொருளீட்ட வர சொல்லியிருக்கேன். இந்த மருத்துவம் சொல்லி அங்க நீ பொருளீட்டா தான் சம்பாதிக்க முடியுமே, கொடுக்க முடியுமே தவிர இங்கிருந்து இந்தியாவில இருந்து பணம் அனுப்ப முடியாது. இந்தியாவில இருந்து பணம் அனுப்ப முடியாது. $2000 கட்டி 2 லட்சத்துக்கு இங்க போறது ஒன்றும் நடக்காதுன்ற. ஒண்ணு
மினிமம் மினிமம் வருஷத்துக்கு $15,000 தேவைப்படுது. 15 லட்சம் தேவைப்படுது. நம்ம எங்கெங்க 5 லட்சம் சம்பாதிக்க போறோம்? சாத்தியமே இல்லை. அதனால அதனால இதெல்லாம் திட்டமிட்டு தான் பேசி தான் அனுப்புறேன். அங்க போய் இந்த கலையை அவங்க சொல்லி கொடுத்து அங்க அதன் மூலமாக அவங்க பொருள் ஈட்டினா தான் அவங்க தக்க வைக்க முடியும். அவங்க புரிஞ்சிருக்கிறாங்க. பார்ப்போம் அதில் எப்படின்னு பார்ப்போம். இப்போ நம்ம அந்த 180ஆம் பக்கம் 180 அந்த விஞ்ஞானிகள் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, உண்மையாலுமே இவர் குறைந்த உணவில் வாழ்றாருங்கிறது நம்ப முடியல அப்படின்னு எழுதுறானுங்க. 181ஆம் பக்கம் பாருங்க. அதாவது ஆரோக்கியம் என்பது இது இந்த அறிவியல் எங்க அந்த அதாவது ஃபாஸ்டிங் என்பது வேற, ப்ரொலாங் ஃபாஸ்டிங் என்பது வேற. ஃபாஸ்டிங் என்பது வேற, உண்ணா நோன்பு என்பது வேற, தொடர் உண்ணா நோன்பு என்பது வேற. இப்போ நாம இருக்கிறது தொடர் உண்ணா நோன்பு. விட்டு 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 செய்ய அது உண்ணா நோன்பா மாறிடும். விட்டு 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 சேர சுத்தப்படுத்துற விட்டு உடம்பு இழைச்சிட்டாவே தொடர் நோன்பு. உடம்பு இழைச்சிட்டாவே நோன்பு. அப்புறம் மறுபடி குறைக்கிறது, அந்த மறுபடி ஏத்துறது, மறுபடி இப்படியே பண்ண 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 அந்த உடம்பு வந்து மாறிக்குது. இதை தான் அவர் பண்ணி காமிச்சிருக்காரு ஹீரரத்னமனை. அது 182 பக்கம் சொல்லியிருக்காங்க. ஆமா, மிக குறைந்த உணவில் வாழுகிறது அப்படின்னு ஒத்துக்கிறானுங்க. மிக குறைந்த உணவில், அதாவது 2000 கலோரி 3000 கலோரி 4000 கலோரி சொல்லுகின்ற பொழுது இவர் வந்து மிக குறைந்த கலோரியும் வாழ கற்றுக்கொள்கிறது என்பது நாங்கள் நம்ப முடியல. நம்பித்தான் ஆக வேண்டும். என்னது? ஏன்னா விண்வெளித்துறைங்கிறது எல்லா வகையிலும் ஆராய்ச்சி பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்க அது சராசரி மனிதன் எப்படி மாறுகிறான் அதான் கேள்வி. அப்ப சூரியனிலிருந்து சக்தி எடுத்துக்குதுங்கிறது அவனால நம்ப முடியல. ஆனால் நம்பித்தான் ஆக வேண்டும். 182ஆம் பக்கத்துல மிக குறைந்த உணவிலும் இவர் உடம்பு வாழ பழகி கொண்டதுங்கிறான். அது அப்படின்னா இந்த கலோரியே அடிபட்டு போகுது இல்லையா? கலோரி அடிபட்டு போகுதுல. அவர் சொல்றாங்க இல்லையா, அங்கதான் பரிணாமத்துல அதேதான் இங்க மாறிக்கொண்டு இருக்கிற உயிரினம் தெரிஞ்சு போச்சா. இந்த மாறிக்கொண்டு இருக்கிற உயிரினம்ங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? இந்தியாவில் இருக்கிற பகுத்தறிவாதிக்கும் தெரியாது, இந்தியாவில் இருக்கிற பக்தி மார்க்கத்துக்கும் தெரியாது, இந்தியாவில் இருக்கிற ஞானமார்களுக்கும் தெரியாது, இந்தியாவில் இருக்கிற ஞானமார்களுக்கும் தெரியாது. மாறிக்கொண்டு இருக்கிற உயிரினம். இவன் மாறிக்கொண்டு இருக்கும் பொழுது புதிய வழியில் சிந்திக்கின்றான். இவன் பரிணாமத்துல அடுத்தபடி எடுத்து வைக்க கடமைப்பட்டிருக்கிறான். அதனாலதான் இந்த உடம்பு அப்ப நீண்ட கால பயிற்சியில வந்தங்காட்டி தான் சொல்றான். நீங்க நீண்ட கால பயிற்சியில் இருந்த காரணத்தினால உங்கள் உடம்பு வந்து பழகிருச்சாமா. எதுல? குறைந்த உணவில் வாழ பழகிருச்சாமா. இதைத்தான் திருமலர் எப்போ சொல்லியிருக்க 4000 ஆண்டுக்கு முன்னாடி. உண்டி சுருங்கின் உபாயம் பலவல. உண்டி சுருங்கின் உபாயம் பல எப்ப சொல்லிட்டாரு? அவர் சொல்லி 7-8000 ஆண்டாச்சு. அது இருக்கும் குறைஞ்ச வச்சு 3000 ஆண்டுக்கு மேல, 4000 ஆண்டுக்கு மேல. சித்தர்கள் தோண்டி 15000 ஆண்டாச்சுங்க. மயன் தான் முதல் சித்தன். மயன் தான் மயன். ராவணனுக்கே மருத்துவம் தெரியும் சொல்றாங்க. ராவணனுக்கு ஒரு மருத்துவம் தெரிஞ்சதுன்னு சொல்றாங்க. ராவணன் தூய்மைதான், தூய்மை மருத்துவம் தான். ராவணனுக்கே வைத்தியம் தெரியும். ராவண வைத்தியம் ஒண்ணு இருக்கிறதா சொல்றாங்க. இவன் மயக்கம் போட்டு விழுந்தப்ப மூலிகை வைத்தியம் பண்ணியிருக்காங்க. கதையில கூட வருது, லட்சுமணன் மயக்கம் போட்டு விழுந்துடுறான், அவனுக்கு மூலிகை வைத்தியம் பண்ணியிருக்காங்க. மூலிகை வைத்தியம் அப்படின்னு கதையில சொல்லப்படுகிறது. விஷ அம்பு பட்டுருச்சாமா. என்னது? விஷ அம்பு பட்டம் பாருங்க. விஷ அம்பு பட்டங்க விஷம் ஏறிடுச்சு. விஷத்தை மதிக்கிறதுக்கு மூலிகை தலையை புளிஞ்சு என்ன பண்ணியிருக்கிறாங்க. அப்படின்னா இதெல்லாம் இயற்கை மருத்துவத்துல இருக்கு. இப்ப நாம என்ன பண்றோம்? அந்த விஷத்தை இருக்கிறதுக்கு தண்ணீரை பயன்படுத்துறான். அதை விட அட்வான்ஸ். இவங்க பரிணாமத்தை புரிந்து கொள்ளாத சாபக்கேடு, பரிணாமத்தை புரிந்து கொள்ளாத சாபக்கேடு இப்படி எல்லாம் மாட்டிக்குச்சு. பரிணாமத்தை புரிந்து கொள்ளாத சாபக்கேடு, பரிணாமத்தை புரிந்து கொள்ளாத சாபக்கேடு நமக்கு இப்படில பண்ணிச்சு. சரி, அதில் சொல்றேன். நீங்க நீண்ட கால பயிற்சி பண்ணா யாருமே மாறிக்குந்தானே அர்த்தம். அப்போ வந்து உலகத்துல உணவு பஞ்சமே இருக்காதே. அப்படியே நமக்கு 15 வயசு வரைக்கும் இயற்கை உணவு, 15 வயசுக்கு மேல தூய்மை உணவு. அப்ப நம்ம என்ன ஆயிடுதுன்னா உணவு வந்து 2ஆம் கட்டமா மாறிக்குது. உணவு என்பது 2வது கட்டம். முதல் கட்டம் என்பது ஆரோக்கியம். உணவு என்பது 2ஆம் கட்டமா மாறிடுது. கடவுள் எப்படி 2வது கட்டமோ நாம வந்து உடம்பை கடவுள்னு சொல்றோம்.
அப்ப கடவுள் நம்பிக்கை விட்டுட்டு நம்ம தூய்மை நம்பிக்கை போயிடுறேன். இந்த நம்பிக்கை தூய்மை தூய்மை நம்பிக்கை. தூய்மை அருளூன் சுருக்கம்ட்டாரு. தூய்மை அருளூன் சுருக்கம் பொறை செய்வை வாய்மை வளர்த்தலை மற்றவை காமம் களவு கொலை என காண்பவை நேமி ஈரைந்தும் நியமத்தானமே. இந்த 10 தாண்ட அடிப்படைன்னு எழுதுறாரு. அப்போ இங்க கடவுள் நம்பிக்கை போயிடுச்சு. கடவுள் உண்டு இல்லைங்கிறது இயற்கையில் இருக்கத்தான் செய்யும், அது யாரும் சொல்ல முடியாது. அதனாலதான் சித்தர்கள் கண்டுபிடிச்சு எழுதுனாங்க. அது தமிழர்கள் தான் கண்டுபிடிச்சு சொன்னாங்க, உடம்பு கோயில் உள்ள இருக்கிற உயிர் இறைவன், அதனால உடம்பை காப்பாற்ற வேணும். ஒண்ணும் இல்ல, உடம்பை காப்பாத்துங்கிறது இந்த தூண்டலை நிறுத்துறதுதான். தூண்டலை நிறுத்து. இப்ப நான் கூட தாய் தமிழ் பள்ளி வச்சு நடத்தேன். நாங்களும் தாய்மொழி கல்வியில் ஆர்வம் உடையவங்க தான். ஆனால் சித்தர் கொள்கை எங்களால் புரிஞ்சுக்கவே முடியல. ஏன்னா அது படிக்கவே இல்லை. நாங்க இதுக்கு நான் தாய் தமிழ் பள்ளின்னு வச்சு நடத்திட்டு இருந்தேன் 30 வருஷமா. என்னன்னே தமிழே கடைசிதான் தெரியுது. தமிழ்ங்கிறது அது பரிணாமத்துக்கு போகுது. சித்தர் கொள்கை படிக்கலைன்னா முற்று பெறாது. நாம அறநானூறும் புறநானூறு படிச்சுட்டு சிவ சிந்தாமணி சிலப்பதிகாரம் படிச்சுக்கிட்டு ஏமாந்துட்டோன்னு அப்படிதான் தெரிஞ்சுது. அப்ப எல்லாமே படிச்சிருக்கணும், எல்லாமே அங்கதான் நம்ம தப்பு. அப்பதான் அப்படிதான். அப்புறம் எதை படிக்கணும்? அப்புறம் தான் தேர்ந்தெடுத்து படிக்கணும். அங்க வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வெங்கடேசன் புத்தகத்தை அப்புறம் அந்த பள்ளியில இருந்து அப்படி வெளியே நான் போறேன். இந்த பள்ளி எனக்கு ஒத்து வராத வெளியே வந்துட்டேன். அப்போதும் அப்பா அந்த பள்ளியில எனக்கு இது எந்த அறிவும் வர்ற மாதிரி இல்லை, இந்த பள்ளிக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. இது கடைசியில பார்த்தா இது மீண்டும் மீண்டும் இது மதிப்பெண் கல்வி முறை தான் போகுது. வெள்ளைக்காரனுக்கு வால் பிடிக்கிற மாதிரி தான் போகுது. தமிழ் இருக்கிற அறிவியல வளர்க்கிற மாதிரி இல்ல, மீண்டும் மதிப்பெண்ண வழங்கி முட்டாளாக்கிற கல்வி. இது ஆகாது, இது தப்புன்னு வந்துட்டேன் நான். மீண்டும் இது அரசு நடத்துற பள்ளி ஒண்ணுதான், நாம் நடத்துற பள்ளி ஒண்ணுதான். இது முழுக்க முழுக்க செய்முறையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. சும்மா தமிழ் கத்துறனால வெறும் தமிழை கண்டுபிடிச்சா அதெல்லாம் பேசுற பிரயோஜனம் இல்லை. நோயற்ற வாழ்வுக்கு இது சம்மந்தம் இல்லை. தமிழ் பேசினாலே ஆரோக்கியம் வந்துடாதுன்னு சொல்லிட்டேன். தமிழ் இருக்கிற அறிவியலை புரிந்து கொண்டு, பரிணாமத்தை புரிந்து கொண்டு, மனதை புரிந்து கொண்டு, அறிவை புரிந்து கொண்டு, வாய் ருசியை தாண்டி, பகுத்தறிவை தாண்டி இப்படிலாம் பேசும்பொழுது ஐயா இது ஒத்து வராதுன்ட்டாங்க. நான் கூட வெளியே வந்துட்டேன். ஆடா புகடாப்பா, புரியுதா உங்களுக்கு நான் என்ன பேசுறதுன்னு? ஆமாம், அதனாலதான் நான் வெளியே. இப்ப வந்த காலத்துல இது பேச முடியாது. தமிழ்ல தான் இதுல இருக்கே. ஆனா தமிழ்ல தான் இருக்குதுன்னா நமக்கு அது எடுத்து சொல்றதுக்கு ஆள் இல்லை. ஏன்னா தமிழ் இப்ப நம்ம தமிழோ மொழியை படிக்கிறது மதிப்பெண்ணுக்கு தான் படிக்கிறீங்க, வேற எதுக்காக படிக்கிறீங்க? போய் அமெரிக்காரனுக்கு அடிமையா இருக்கிறதுக்கு. இப்ப படிச்சுட்டு எதுக்கு வெளிநாடு ஓடுறாங்கன்னு நினைக்கிறீங்க? என்னத்தை படிக்கிறான்? வெளிநாட்டுக்காரனுக்கு சேவை செய்யறதுதாங்க படிக்கிறான். அப்படித்தானே கேசவன்? அப்படித்தானங்க குமார்? வெளிநாட்டுக்காரன் போய் சேவை செய்யறதுக்கு அவன் எலும்பு துண்டு எடுக்கிறதுக்கு போறான். வேற இது பணம் கிடைக்குது, ரைட், அவ்வளவுதான். வேற என்னங்க அங்க அவனுக்கு சுதந்திரமா விடுறானா? அதெல்லாம் ஒண்ணுமே இல்லையே. அவனை இறுக்கி பிடிக்கிறான் இல்லையா? அங்க பிடிச்சி என்னமோ பண்றான். மொத்தத்துல வெளிநாட்டுக்கு போய் அவனுக்கு சேவை செய்ய போறீங்க. நாட்டுக்கு சேவை எல்லாம் கிடையாது. இங்க படிச்சுட்டு சேவை அங்க இந்தியாவில படிச்சுட்டு நம்ம வீட்டுல மரம் வச்சோம்னா பக்கத்து வீட்டுல போய் காய்க்குது. நம்ம வீட்டுல மரம் வச்சோம்னா பக்கத்து வீட்டுல காய்க்குது. நாம தண்ணி ஊத்தி வளர்த்துக்கிட்டு இருப்பான், அது பக்கத்து வீட்டுக்காக அவன் பொறிச்சு சாப்பிட்டு இருக்கிறான். அப்புறம் என்ன பண்றது? ஒண்ணுமே பண்ண முடியாது. கேட்ட கல்வியில் சிறந்த நாடு. என்னடா வெக்கம் கேட்ட? எங்கடா கல்வியில சிறந்த நாடு? கல்வி கட்டுட்டு எங்கடா போறேன்? அத நம்ம நாட்டுக்குள்ள பயன்படணும், அது உலகத்துக்கு பயன்படணும். அப்படி கேள்வி கேட்டோம்னா எங்கேயோ போகுது நம்ம அது நோக்கம். ஏன்னா அப்ப இதைத்தான் நம்ம கல்வியா கொண்டு வரணும், இதைத்தான் தொழில் வாய்ப்பா கொண்டு வரணும். அதுக்குதான் நான் முயற்சி பண்றேன். எல்லாரும் கத்துக்கிட்டு தொழிலா வரணும். இதுல பொருளீட்டி காட்டாத வரைக்கும் யாரும் இது ஒத்துக்க மாட்டாங்க. முதல்ல இது ஆரோக்கியம் இருக்குன்னு ஒத்துக்கணும். அதற்கப்புறம் மருத்துவம் பண்ணிட்டு எல்லாரும் தொழில் பண்ண, நூற்றுக்கணக்கான மருத்துவத்தை பார்த்துக்கிட்டு அங்குவெஞ்சர், ஆயுர்வேதம், அப்படி இப்படி MBBS எப்படின்னு சொல்ற மாதிரி படிச்சுட்டு தொழில் பண்ற மாதிரி இதையும் நீர் மருத்துவத்தையும் தொழிலா கொண்டு வந்தா தான் எல்லாரும் இது கத்துக்குவாங்க. அப்படித்தானே குமார்? இந்த புக்ல இருக்கிறது ஒரு என்சைக்ளோபீடியா மாதிரி. நீங்க பரிமாணத்தை பத்தி, பரிணாம அறிவியலை பத்தி நீங்க ஆராய்ச்சிங்கன்னா அங்க சுத்தி இங்க எல்லாம் அந்த முதல் பக்கத்திலே வந்துடும். முதல் பக்கம் 31 அந்த அளவுக்கு ஒரு ஆழமான ஆராய்ச்சி. ஆமா,
நீங்க காஸ்மாலஜி எடுத்தாலும் இதுல வந்து கம்பேர் பண்ணி பாத்துக்கலாம், உடலை ம் பத்தி எடுத்தாலும் பண்ணிக்கலாம், ஆ அறிவியல் பாத்துக்கலாம், ம் மெய்யறிவியல் பாத்துக்கலாம், ஆன்மீகம் பாத்துக்கலாம். ஆ இது எப்படி ஆனா எப்படி ஆராய்ச்சி பண்ணாருங்கிறத எனக்கு இன்னும் பயங்கர அது 15 எப்படி வயசுலயே பண்ணாருன்னு தெரியல. ஆமா அவர் 15 வயசுலயே சித்தர் கொள்கை உடையவர் தான். 15 வயசுலயே எல்லா நூலையும் படிச்சிருக்காருங்க. அவர் வந்து சொந்த ஊர் தஞ்சாவூர் மன்னார்குடி. அப்பவே 15 வயசுலயே இவருக்கு அந்த சித்தர்களை பத்தி வந்துருச்சு. 10 பைசா செலவில்லாமே இன்ஜினியர் முடிச்சிருக்காருன்னா பாருங்களேன். ஆ. வெரிட்டி ஆனா இவ்வளவு விஷயம் தெரிஞ்சாலும் அதை தொகுத்து ஒரு முறையா எழுதணும் பாருங்க. அது வந்து ஆமா அதுதான் வெற்றி இந்த புக்கோடது. ஆமா முதல் பாடத்திலே எல்லாத்தையும் 500 கோடி 500 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கிற தகவலை இப்ப இருக்கிற தகவலோட சேர்த்துறதுன்னு அப்ப டார்வினோட பின்னாடி சிந்திச்சிருக்காரு. டார்வின் காடா 5ஆம் அறிவுல இருந்து வர்றாரு. இவர் முதல் அறிவுல இருந்து கிளம்புறாரு. அமீபே பாரமிசத்துல இருந்து கிளம்பி 1ஆம் அறிவு என்ன அழகா தொகுத்து இருக்காருல்ல அப்பா. எவனும் கற்பனையே பண்ண முடியாது. அதான் பிலாசபர்னு பேரு. பண்ண முடியாது. ஆமா யாருமே செய்ய மாட்டாங்க. டார்வினா இருந்தாலும் இதை படிச்சு பார்த்துருந்தாரு வச்சு உயிரோட டார்வின் இருந்தா இன்னும் எங்கேயே போயிருக்கு. 500 மில்லியன் ஆண்டு பின்னாடி போயிட்டு நீ அவன் அங்கேயே பாசிலிருந்து ஒரு அறிவுல இருந்து நீ பேசுறது எனக்கு இந்த மாதிரி இல்லைன்னு வரவர். ஒரு அறிவு தெரியாது, 2 அறிவு தெரியாது, 3 அறிவு தெரியாது, 4 அறிவு தெரியாது, 5ஆம் அறிவும் அவனுக்கு என்னன்னு தெரியாது. அவர் என்ன சொல்றாரு, போராடி வந்தது அவரோட கொள்கை. போராடி மாற்ற அவரோட கொள்கைன்னு கேட்டீங்கன்னா இந்த அறிவு பத்திலாம் கிடையாது. போராடி தன் உடம்பை தகவமைப்பு கொண்டன. அதான் ஒரே குறிவுதான். குறிவு ஒண்ணுதான். அந்த இடத்துக்கு தான் பாரு மூக்கு மாறிடுது பாரு. ஒரே குறிவுதான் எல்லாம் மாறிடுது. அதாவது சிற்றினம் தான் பேரினமா மாறுது. ஒரே குறிவுதான். ஒவ்வொரு தீவுக்கு போறப்ப அது மாறிக்குதுங்கிறாரு. ஒவ்வொரு தீவுக்கு போறப்ப அது மாறிக்குது. ஆனா மாறிக்குது. மாற்றத்தை வந்து காட்ட முடியாது மாற்றத்தை. ஆனா இதுதான் அதுன்ட்டாரு. இப்ப ஒரு வயசு குழந்தை அது 20 வயசு குழந்தை. அதே 1 வயசுல எடுத்த போட்டோ தான் 20 வயசுல எடுத்த போட்டோ. இடையில இருக்கிறது காட்ட முடியாது. அதே மாதிரிதான். ரெண்டாவது மெல்ல நடக்கிறனால பார்த்தாலும் புரியாது. தினம் கண்ணாடி பார்த்துட்டு இருந்தா புரியாது. அதே 10 வருஷத்துக்கு அதுதான் இந்த படம்ங்கிறது. பாருங்க, இந்த போட்டோங்கிறது மிகப்பெரிய கண்டுபிடிப்பு தான். புகைப்படம்ங்கிறது மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. அது 1 வயசு குழந்தைய பார்க்கறோம், அதே நாம பார்க்கறோம். அப்புறம் தான் தெரியுது ஆனா உருவ மாற்றம். அப்ப மெல்ல மாறுது. என்னது இப்படின்னா அப்புறம் ஒட்டகம் சிங்கிஜா மாறிச்சுன்னா எத்தனை கோடி ஆண்டாயிருக்கும். ஒட்டகம் தான் இந்த மம்மூத்துங்கிற அந்த கம்பளி யானை தான் சாதாரண யானையா மாறி இருக்கு. இதெல்லாம் ஒரு நியூஸ் 100 மில்லியன் ஆண்டுக்கு முன்னாடி இருந்த டைனோசரோட வால் மறுதிருப்பம் கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்கேயோ ஐரோப்பிய நாடுகளா, கனடால கூட இதை கண்டுபிடிச்சதாக செய்தி வந்தது. நான் பார்த்தேன் நேத்து கனடாவில். இதுல அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல அறிவியல் மூத்தவன் யாரோ நாம தான் வரப்போறோம். பிரச்சனைக்கு சிக்கலுக்கு தீர்வு கொண்டு நாம தான் வரப்போறோம். இப்ப அடுத்தது என்னன்னா, சிக்கல் இப்ப அறிவாளி யாருங்கிறோட அதாவது நீ மூத்தவனா நான் மூத்தவனா அப்படிங்கிறோட மேற்கு நாடு கிழக்கு நாடு. இப்ப என்ன மேற்கு நாடு கிழக்கு நாடு ஒத்துக்கிட்டு சிக்கலுக்கு தீர்வு காணுவது. இப்ப சிக்கலுக்கு தீர்வு காண்றதை நம்ம சொல்லிட்டு இருப்போம். இப்ப சிக்கலுக்கு தீர்வு காணாம நேரம் தமிழ் வந்து படிச்சாகணும். ஜெர்மன் தத்துவத்தையும் தமிழ் தத்துவத்தையும் ஒன்னா சேர்த்து அவன் படிக்கல அப்படின்னா எவனும் விண்வெளியில நிரந்தரமா குடியேற முடியாது. இப்ப சைனாவும் ரஷ்யாவும் சேர்ந்து நிலாவில் ஏதோ பண்ண போறாங்க. ரெண்டுமே வித்தியாசமான கொள்கையுடைய நாடு. சைனாவும் ரஷ்யாவும் சேராத நான் சேர்ந்துருச்சு பாருங்களேன். சைனாவும் ரஷ்யாவும் சேராது. இப்ப அவங்க 2 பேரும் சேர்ந்து நிலாவில் ஏதோ ஒன்று பண்ணலாம்னு சொல்லி ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. சைனா அதிபர் அங்கே போயிட்டாரு. எங்க போயாச்சு, அங்க புட்டின்ட்டு போயாச்சு. ரஷ்யாங்கிற ஒரு முதல்ல மிகப்பெரிய ரஷ்யாவா இருந்தது. ரஷ்யாங்கிறது மிகப்பெரிய உலகத்திலே பெரிய நாடு ரஷ்யா தான். உடஞ்சி போச்சு. 50 கண்ட்ரியா மாறிடுச்சு. அது எப்படி இருந்துட்டு போட்டு. ஆனால் நிலாவில் போய் ஏதோ ஒரு மின்சார நிலையம் வைக்கிற மாதிரி என்னமோ பண்றாங்க. முதல்ல அதை பண்ணிடுவாங்க. ஆனா அவன் தான் முதல்ல விண்வெளிக்கு போனான். அவன் விண்வெளிக்கு அந்த சியோல் கோவ்ஸ்கி தான் முதல்ல சொன்னாரு. சியோல் கோவ்ஸ்கி மிகப்பெரிய விஞ்ஞானி. சியோல் கோவ்ஸ்கி தான் 1890 வாழ்ந்தவர். அவர் வந்து விண்வெளிக்கு போகணும்னு சொன்னது அவர் தான் முதல்ல. விண்வெளியில் போய் குடியேறன்னு சொன்னதே 1890 அவர் சொல்றாரு. இந்த மாதிரி விண்வெளிக்கு போகணும், அங்கெல்லாம் நிறைய விஷயம் இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு முதல்ல அவரை கண்டுபிடிச்சு அவர் தான் எழுதினாரு. அப்ப இன்ஜின் டிசைன் பண்ணி கொடுத்தோம் அவர் தான். பெரிய வேலையெல்லாம் பண்ணியிருக்காங்க. நாம
ரஷ்யாவை சாதாரண நினைக்கிறான், அவன் ஏகப்பட்ட புரட்சி பண்ணியிருக்கானுங்க. நீங்க விண்வெளியில் போய் குடியேறதுன்னு நினைச்சு பார்க்க முடியுமா? என்ன அறிவியல் இருக்கணும் பாருங்க. அது இயந்திரத்தை வடிவமைக்கிறான் பாருங்க, என்ன சாதாரண விஷயமான்னு கேட்கறேன். சக்சஸ் பண்ணிட்டான்ல. அதப்ப அதுக்கப்புறம் தான் நம்ம காப்பி அடிக்கிறதுல. இப்பதான் நம்ம இஸ்ரோலாம் காப்பி அடிக்கிறதானே. இஸ்ரோலாம் சரி. ரொம்ப நேரம் ஆகி போச்சு. நம்ம ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். அந்த வஞ்சகமைத்தான் படித்துலகம் பூதங்கள் ஐந்தே நகம்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை. நமக்கு நாமே ஏமாத்தி கூடாதுங்கிறதா அர்த்தம். நமக்கு நாமே ஏமாத்தினா அப்புறம் அதை இவ்வளோ ஆற்றல் கொடுத்து நீ வீணா செத்து போயிட்டியே அப்படின்னு. இவ்வளோ ஆற்றல் இருந்து இவ்வளோ அறிவு இருந்து உங்களை நீ ஏமாத்திக்கிட்டியே அப்படிங்கிறது தான் அந்த விஷயந்தான் இருக்குது. நம்ம இதை பற்றி பேசுவோம். ஏங்க ரெண்டு முன்னாடி வேற ஏதாவது ஒரு 4-5 கேள்வி போட்டீங்க, நேரம் இல்லையா கேள்வி? ஆமாய்யா, நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போடுறேன். போடுங்க, நீங்கள் ஒரு 4-5 கேள்வி போட்டு விடுங்க. நம்ம இவரை வச்சு நான் பேசுகிறேன். யாரு? திருலோகச்சந்திர வச்சு நான் பேசுகிறேன். சரிங்க, நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். நைட்டு நன்றி நன்றி நன்றி. வணக்கம். வணக்கம். ம்.